ஏன்னா இந்த தேர் திருவிழான்னு கும்பிடுறது மக்க மனுஷங்கள்லாம் சொந்த பந்தங்கள்ல ஒண்ணு சேர்ந்து திருமணம் ஒரு காரணம் தான். அப்படி ஒண்ணு சேர்ந்து கும்பிடுற திருவிழாவையே இங்க ஒன்னா சேர்ந்து உட்கார விட்டு தெரிஞ்சு பிரிஞ்சு அங்கே ஒரு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க தாயி, இவ்வளவு இடம் நடக்குது முன்னாடி. அப்படி உங்க மனசை வச்சபடி வாங்க, முன்னாடி வாங்க. பாய்தராணியெல்லாம் சொல்லிட்டு போய் இப்படி வந்து உட்காருங்க. வாங்க முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. சக்தி சுவாமி எப்பொழுதாவது நம்புகின்றாயா? இந்த பூவுலக மக்களிடத்திலும் தெய்வ பக்தி என்பது இருக்கிறது வெளிவித்து விட்டு சொன்னது பிரகாரம் அந்த நார்த்தாமலையில் தெலுங்காவரை சொல்லி ஆளக்கூடிய அட்டழுவை செய்து வரக்கூடிய அந்த மகிஷாசுர அரக்கனாக விட்டபடி வதம் செய்வதற்காக இந்த பூவுலகம் செல்ல வேண்டும். சக்தி சுவாமி சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் எனக்கு பக்கத்துணையாக யார் அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி? உமக்கு பக்கத்துணையாக அந்த அழகமலைகளிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கிறானே 18ஆம் இருப்பனம், அந்த கொல்லிமலை எல்லையிலே மாசிபிரியனுக்கு முன்னோடியாக இருக்கின்றானே கொல்லிமலை சின்ன விருப்பனம் ஒருவனுக்கு காவல் என்று வருவார்கள். சக்தி வெற்றி விளக்கு கவலை வேண்டாம், சென்று வா, நான் ஆதிக்கிழவன் சென்று வருகிறேன். மதிமுகம் கண்டு வணங்கிடுவார் ஐயனை துதிக்கையே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு
சரணம் அந்த நாட்டாமலை எல்லையில் கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோடார்குடியில் 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதற்கு கையிலிருந்து செய்கிறேன். இதோ
சார்ந்த பெரியவர்களே, கொஞ்சம் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையை தாய்மார்களே, நாடு போற்றும் நல்லவர்களே, ஊர் போற்றும் உத்தமர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, என் மூன்று நாடக கலா ரசிகர்கள் உள்ளங்களே, உங்கள் நினைவுக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த வணக்கம் வணக்கம். இந்த தெலுங்காவிருச்சினை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுடைய முடிசாய்ந்த வணக்கம் 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 இருந்த போதிலும் சரி இந்துக்களது விநாயகப்பிரமானை போற்ற வேண்டும். ஆமா வணக்கம் தானங்க. ஆமாங்க, பிள்ளையார் சொல்லி கூடிய விளக்கம் தானே. சரி ஹலோ 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 அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி வித்தி விநாயக பெருமானே உன்னை சத்து கேட்டு வடிவத்துகிற நான் பொழுதே அது எனக்கு நீ நன்றி வேற யாரோ ஐந்து கரங்களே பயங்களே ஐந்து கரங்களே ஐந்து கரங்களே பயங்களே கஜமுகவியில் காரோங்கமே கஜமுகவியில் காரோங்கமே அருளும் பாதம் சரணங்களே அதையானை முகத்தோடும் அமைக்கா வாதி ஒரு அதையானை முகத்தோடும் அமைக்கா வாதி தேவருக்கு இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் நிறைத்தவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் நிறைத்தவன் மாங்கடி தனக்கென்று விளையாட்டு செய்தான் மாங்கடி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனாலே அதை இன்னும் வைத்திருந்த ஐந்து கரங்களே ஐந்து கரங்களே பயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு லோகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு லோகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவித்தன நாயகா ஆரம்பமே அறிவித்தன நாயகா அடுத்தென்ன முடிவில் அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவில் அருள்வாயப்பா கலிகுல குருதேவன் திருகுலம் படிந்தாய் கலிகுல குருதேவன் திருகுலம் படிந்தாய் அழியாத திருமேனி தினமோட வந்தாய் ஐந்து கரங்களே பயங்களே கஜமுகவிலிகள் தாரோங்கமே கஜமுகவிலிகள் தாரோங்கமே அருளும் பாதம் சரணங்களே என்று ஐந்து கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே சொல்லுங்க. உருவான சோத்துக்கு ஒரு சோறு போதும். ஒரு சட்டி குழம்பு ஊத்தியோட குடிக்க போறீங்க இல்லைங்க. சரி, என்ன ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் பாதியம் கேட்டு காணமா இல்லை எஸ்கேப்பா இல்லை எல்லாம் படுத்திருக்காங்க படுத்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு விட்டா அதுக்கப்புறம் கருப்பு சாமி வரையில தான் எந்திரிக்கலாம். ஆமா, கருப்பசாமி வரையில தான் பரவாயில்லைங்க. ஏன்னா ஒரு கதையை ஆரம்பத்தில் இருந்து கவனிச்சு பார்க்கணும். ஆமா,
ஏன்னா அந்த பகுதியில் இந்த நாடகம் இதுக்கு முன்னாடி இந்த மேடையில் நடந்திருக்கலாம், நடக்காம கூட இருந்திருக்கலாம். ஆமா, புதுமையான ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏழுமுத்து மாரியம்மனும் பொருந்தக்கூடிய இந்த மகமாகி சின்ன கருப்பணசாமி பெரிய கருப்பணசாமி இதற்காக இந்த பூலோகத்தில் அவதரிச்சாக. சரி, ஒரு தெய்வமாகப்பட்டவர் இதற்காக பூலோகத்தில் மனித பிறப்பில் பிறந்து தெய்வமாக உருவெடுத்தணும் அப்படின்றது ஒரு விளக்க வேணும்னா ஆமா கதையை கவனிச்சு பார்க்கணும். சரி, என்னங்க? ஆமாங்க, கவனிச்சு பார்த்தா தானே முடிவு தெரியும். சரி, இடையில யாரும் படுத்திருந்தாலும் எழுந்திருச்சு உட்கார்ந்து ஒருமையான முறையில் கதையை கவனிங்க. ஆமா, அருமையான இசையமைப்பு, ஒளியன் அமைப்பு சிறந்த முறையில் நாடகத்திற்கு என்றால் இப்படிதான். பேரணி கோகுலா கோகுல் அருமையான ஆடியோஸ். ஏன்னா இப்படிப்பட்ட அமைப்பா இருந்தாலும் சரி, அதனுடைய உயிர் ஆபரேட்டர் கையில்னு சொல்லுவாங்க. ஆமா, சிரமம் இல்லாம அமைச்சு கொண்டிருக்கும் அருமை என்பதுள்ளும் கோகுல் அமைப்பு உரிமையாளருக்கும் சரி, அதில் விடியவரை பரிபுரிய காத்துக் கொண்டிருக்கும் அருமை என்பதுள்ள சகோதரர்கள் பெருமொன்ற நன்றி கிடந்த வணக்கம். அது மட்டுமன்று இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மாயகுல மாதவன் எங்களை உலகிற்கு இணையதளம் மூலமாக எடுத்து காட்டுக் கொண்டிருக்கும் அருமை உள்ளம் மாயகுல மாதவன் அருமை எண்ணனுக்கு நன்றி. அதன் பிறகு இன்றும் எனது தாய் தந்தையாக என் 3 நடிகர்கள் வணங்கக்கூடிய பக்கம் மேலங்களுக்கு சரிய அத்தனை பேர்களுக்கு நன்றி. ஏன் சொல்றேன்னா என்னைக்கும் பெரியவர்கள் சொல்லுவார்கள், சரி, வளர்ந்த இடத்தையும் வளர்த்து விட்டவர்களை என்னைக்கும் கலைதாய் கொண்டு மறந்துடக்கூடாது. ஆமாங்க, சொல்லுவார்களா இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஆத்தா மீனாட்சி சரி திருக்கல்யாணம் முடிஞ்சு 2வது மாதம் தொடங்கிக்கிட்டு இருக்குது. என்னங்க? சரிங்க. அப்படி இருந்த போதிலும் தாயவளை நினைக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையில் மனம் இன்று போல் கொண்டாடி இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி இன்பம் 2 இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில சரி துன்பத்தை மட்டும் நினைச்சு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆமா இன்பத்தினுடைய சுவாரஸ்யம் தெரியாம போகிறோம். என்னங்க? அது போல துன்பத்தை விட்டுருங்க, சரி இன்பத்தை கொண்டு புறப்படுமா? ஆமா, பொங்கி எழுங்க. Mama
உறங்கி விட்டீர்கள் என்று பார்த்தீங்க. நானும் தாங்க அருமையான இசையமைப்பு இருந்த போதிலும் இன்னைக்கு காலம் கலியுகம். சரி, கலியுக நாட்டில் இன்னைக்கு மனிதர்களை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே பெத்த தாய் தந்தைக்கு சரி மதிப்பில்லாம போயிருச்சுங்க. ஆமாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் எல்லாம் சரி பெத்த ஆத்தாப்பனை கொண்டு போய் முதிய இல்லத்திலேயே அநாத இல்லத்தையும் சேர்த்துட்டு வந்துடுறாங்க. சரி, சோறு ஊத்த முடியாத தண்டத்துக்கு. ஆமா, அது போல ஆத்தாப்பை நம்ம நினைச்சு சிறுவள்ளியில தூக்கி கொண்டு குப்பை தொட்டியில போட்டிருந்தா சரி இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னையா? என்ன நம்மளுடைய நிலைமை? ஒரு கொலகாரனாவோ ஆமா ஒரு பொறுக்கியாவோ ஆமா இல்ல ஒரு பிச்சைக்காரனவோ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம தொட்டை பழக்க சுடுகாடு வரையில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, விளையும் பயிர் மூலையிலே தெரியும். ஆமா, அது போல நல்லதை விளைக்கணும். ஏன்னா விளைத்தவன் தான் விளைத்தவன் தான் விளைய இருப்பான்னு சொல்லுவார்கள். ஆமா, அது போல நல்ல முறையில் நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து தகுந்தது போல இந்த பூவுலகத்திலே சிறந்த முறையில் நடந்து வளர்த்து வருப்பதும் பெற்ற தாய் தந்தருடைய கடமை. சரி, அப்படி சொல்லிக் கொண்டு தாய் இல்லாம நான் இல்லை தானே என்பதை பிறப்பதில்லை என்று சொல்லுவார்களே. அது ஒன்றது உலகத்திலே நம்மளை எடுத்து காட்டிய சரி தாய் தந்தைகளை விட எந்த ஒரு தெய்வமும் பெரிது இல்லை. அந்த சொல்லிருக்கிறாங்க. சரி, தாயை மதிக்கணும். ஆமா, தகப்பன் சொல்ல கேட்கணும். இன்னைக்கு நீங்க கேட்கிறீங்க, நான் எங்க கேட்கிறேன்? என்னங்க கேட்கிறேன். அவங்க பேச்ச ஒரு காரணம் தான். அவங்க பேச்ச கேட்டது ஒரு காரணம் தான். சரி, இன்னைக்கு கலைத்தாயினுடைய மைந்தர்களாக இன்னைக்கு அந்த நாடக கலை உலகத்தில் நம்ம எல்லாம் உலா வந்துகிட்டு இருக்கிறோம். சரி, என்னங்க அப்படிப்பட்ட தாய் தந்தை நினைக்கணும். நம்ம கதைக்கு போகணும் இல்ல? ஆமா, கதையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அம்மா அம்மா சும்மா இல்லடா இல்லையடா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி அதை தாங்கிக் கொண்ட சுவாமி சுவாமி புத்தகட மறந்தா அவ சுத்தவனே தாண்டா அந்த புத்தமைய நினைச்சா அவ புத்தமணி தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசுரந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானடா தெய்வ உலகத்தில் இருக்குதுன்னா தாயடா வாசம் வீசு எங்க ஊரு ஒரு குழந்தைகளுக்க அம்மா மாறுலையோ தோடுலையோ நாவுரங்க இன கட்டி அம்மா காட்டிலையும் வீட்டிலையும் நித்தி தேவனித்தம் சுட்ட எனக்காக தியாக செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா பூமி காத்தடிச்சானும் என்ன பொத்தி பொத்தி படத்தீக கருப்பசாமி கண்ணகுத்து முன்னும் என்ன சோரோட்டி வளர்த்தீக ஒரு கண்ணு பட்டிட முன்னு சுத்தி சுத்தி போட்டீக கையாத பிள்ளைய பெற்று கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்க இங்குள்ளைய உறக்கணும் உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். முடியுமாங்க? பெற்றவர் நடிக்க முடியுமா? முடியாதுங்க. தன்னுடைய தாய் தந்தையே நமக்கு பிள்ளையா வந்து பிறந்தாதான் சரி அந்த கடை அடையும் சொன்னா. ஆமா, இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பனை இருக்குது? யாருக்கு இல்லைங்க. இல்லைங்க, கொடுத்து வைக்க போற ஆளும் கிடையாது.
அதுக்காக சொல்லலங்க. சரி. உலகத்துல தாய்தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. வேற தாயினுடைய கஷ்டம் எல்லாம் சரி. ஒரு மகனையோ மகளையோ ஈன்றெடுத்து பாலூட்டி தொட்டில் கட்டி சரி தாலாட்டு பாடுவா. மிஞ்சி போனா இன்னதாச்சும் குளிச்சு விடுவா. சரி. பள்ளிக்கூடம் அனுப்புவா சோறு கொட்டி. ஆமா அவ்வளவுதானே. ஆனா அப்பனுடைய கஷ்டம் எல்லாம் கட்டைக்கு போகிற வரைக்கும் நமக்காக ஏறு தூக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து நம்மளா வளர்த்து ஆளாக்குறாங்க அப்பேன். தாய்க்கு மேலங்க தகப்பன் தாங்க நமக்கு சாமி. சரி. எப்படி ரெண்டு கட்டவரல கட்டி வச்சு கட்டி அப்பாடி போற நான் தூக்கி கட்டி வச்சு அப்பாடி தெலுங்காபுரி சீமை கோட்டமலை தென்பகுதி ஆண்டு வரும் கோட்டை பெருமாள் என்பது என்னுடைய பேர் நாமம். சரி. எனது தந்தையாரோ வெங்கட்ட பெருமாள், என் தாயாரோ பெருமாகி தேவி. இருவருக்கும் திருமண காலங்கள் முடிந்து சரி சில வருடங்களாக புத்திரவாக்கிய செல்லும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்களா. சரிங்க. அதன் பிறகு நாங்கள் அருதினமும் விளங்கக்கூடிய அந்த 1000 மணிமாட்டுக்காரன் அழகர்மலையாறு எண்ணி சரி அருதினமும் பூஜ்யத்த வண்ணமாக இருந்தார்கள். அதற்கு பின்பதாக சரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாக பிறந்தேனா. சரி. இந்த 5 ஆண்டுகளுக்கு தாமதமாக பிறந்ததினாலே 4 பிரமணமாக சரி பொழுதும் ஒரு வேளையாக என்னுடைய தாய் தந்தையினர் சீருடனும் செழிப்புடன் வளர்த்து வந்தார்கள். ஆனால் என் தந்தையானவரும் சரி அந்த நார்த்தாமலை கானகத்திற்கு அந்த கோட்டை மலைக்கே ஒரு குறுநில மன்னர். சரி. அப்படி குறுநில மன்னர் என்றால் 5-6 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு குறுநிலம். சரி. அப்படி அந்த குறுநில மன்னராக விளங்கக்கூடியவர் என் தந்தை வெங்கட்ட பெருமாள். அவருடைய ஆட்சி நேர்மை தவறாத ஆட்சி. சரி. அப்படி இருக்க வேண்டிய வேலைகளே
ஒரு நாள் சமயம் தந்தையாரோ காலமிழந்து விட்டார். சரி, தாயினுடைய வளர்ப்பில் தான் தனிமையில் வளர்ந்து வந்தேன். வளர்ந்து வந்த போதிலும் சரி, எனக்கு வயது பருவம் 25. சரிங்க, இந்த 25 ஆனவுடனே என் இனத்தை சார்ந்த கருப்பாயி என்னும் ஒரு பெண்ணை சரி எனக்காக என் தாயார் மனம் முடித்து வைத்தார். அப்படி மனமுடித்து வைத்திருந்தாலும் சரி, அன்றிருந்த அந்த கோட்டை மலையில் நானது மனைவி கருப்பாயும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் என் தாயாருக்கு ஒரு மன உளைச்சல். என்னவென்றால் தன் கணவன் ஆண்டு பொறுப்பு அப்படி இருக்கின்றது. சரி, தன்னுடைய கணவனுக்கு பிறகு தன் மகன் தான் இந்த தெலுங்காவரி சென்னையை ஆள வேண்டும் என்பதற்காக அந்த கோட்டை மலையை அரசாட்சி செய்யும் நிலையை என் தாயார் என்னிடத்தில் ஒப்படைத்தார். சரி, அன்றிலிருந்து அந்த கோட்டை மலைக்கு நான் ஒரு சிற்றரசனாக வாழ்ந்து வருகின்றேன். சரிங்க, ஆனால் என்னுடைய ஆட்சியே நேர்மை தவறாத ஆட்சி. எவ்வாறு என்றால் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அங்க வரக்கூடிய கூன் குருடு செவிடு சப்பானி நொண்டி நடு மூலமுற்ற முதியவரோடு சொல்லக்கூடிய அனைவருக்கும் சரி 32 வகை தான செய்து வைத்திருக்கின்றேன், எக்குறைகளும் இல்லாமல். அப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு மன்னன் முடிசூடா மன்னன் என்னங்க சரிங்க இளவரசன் நான். சரிங்க, எனக்கு வயது 25. ஓஹோ, என் மனையாளுக்கு 23 வயது. சரி, திருமணமாகிய புதுசுதானே. ஆமா, அப்பொழுது அவளுக்கு நான் குழந்தையாக எனக்கு அவள் ஒரு குழந்தையாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். சரி, அப்படி வாழ்ந்து வந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நிறைந்த செல்வங்கள் 16 செல்வங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க, என்னங்க, ஆனால் அந்த ஆண்டவன் எக்குறை இல்லாமல் எனக்கு செல்வங்களை நிறைந்து கொடுத்தான். எப்படி என்றால் 12 செல்வங்களை நிறைந்து கொடுத்திருக்கின்றார். மாட மாளிகை, கூட கோபுரம், ஆபரணங்கள் அத்தனையும் நிறைந்திருக்கிறது எனக்கு. சரிங்க, ஆனால் இந்த 16வது செல்வம் மழலை செல்வம். சரி, மலந்தை என்றால் இந்த குழந்தை என்று சொல்லுவார்களே. ஆமா, சிறு குழந்தை. அப்படி ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் அல்லவா? ஆமா, என்னங்க வயசு கடந்துருச்சா? நரம் முடிச்சிருச்சா? இல்லையே, 25 வயது தானே. சரி, என்னங்க? ஆமா, உண்மையில 25 தானங்க? ஆமாங்க, உண்மையிலே 25 தாங்க. உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 50 ஆயிடுச்சுங்க. ஆமா, ஆனா மறைக்காம ஆமாங்க, இதுல என்னங்க இருக்கு, வயசெல்லாம் குறைய கூடாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமாங்க, ஏன்னா மனுஷனே என்னங்க அது? சரிங்க, இது சாய்மை. அப்படி இருக்கிற வெளியே சரிங்க, என் மனைவியை நானும் அதை பிற்படுத்திக் கொள்ளவில்லை. சரி, என்ன வயது கடந்து விட்டதா? சரி, ஆனந்தமாக இருப்போமே, பிள்ளை பிறக்கும் பொழுது பிறக்கட்டும். ஆமாங்க, அது வரைக்கும் நம்ம இனமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சரிங்க அம்மட்டு ஒரு ஆனந்தத்துடன் சந்தோஷத்தோடு பொண்ணை கூட வாழ்ந்து வந்தார். அப்படி என்றால் சரிங்க,
அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தோடு ஆசையோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். சரி, ஆனா இப்படியெல்லாம் அரண்மனையில் வாழ்ந்தாலும் மக்களது கண் பார்வைகளுக்கு ஒரு நாட்டிற்கே அதிபதியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிறகு அவனுடைய தெலுங்காவரி சீமையை ஆழ்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று பேசத்தானே செய்வார். ஆமா, ஆனா என் நாட்டு மக்கள் என்னை எவ்வாறு பேசினார்கள் தெரியுமா? எப்படி? பிள்ளை இல்லையே, இப்ப மூஞ்சில முடிக்கிறத விட யார் மூஞ்சில? உங்களை இல்லைங்க, இப்ப மூஞ்சில முடிக்கலாமா? சரி, எங்க அரசனாக இருந்ததற்கு ஆழ்வதற்கு பிள்ளை வரும் இல்ல. சரி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, பிள்ளை இல்லாதவன் பெற்ற மக்கள் இல்லாதபடி இந்த மகிழ சமம் என்று சரி என்னை என் நாட்டு மக்கள் கேவலப்படுத்தி பேசுவாங்க. என் குறையா? பிள்ளை இல்லாமல் இருப்பது என் குறையா? சரி, அந்த ஆண்டவனோடு அந்த ஆண்டவன் கொடுப்பதை கொடுத்தா தானே வயிற்றுல தங்குறது தங்கும். இல்லையே, நான் என்ன செய்வேன்? சரி, எப்படி பேசினார்கள் என்றால் கேவலமாக. எப்படின்னா, எப்படி நல்ல காரியத்துக்கு போறவங்க சரி வீட்டை விட்டு ஒரு கல்யாண காத குத்துற விசேஷத்தை தேடி போவாங்க. ஆமா, அப்பொழுது அரண்மனையை விட்டு நான் வெளியில வந்து நின்னா சரி என்னை பார்த்தவங்க அப்படியே வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ஏன்னா எங்க ஒரு மனுஷன் எந்த உரையில வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆமாங்க, கைகால் ஊனத்தோட வாழ்ந்துடலாம், காது கேளாம வாழ்ந்துடலாம், வாய் பேசாத உண்மையா கூட வாழ்ந்துடலாம். சரி, ஆனா பிள்ளை இல்லாத ஒரு குறை என்று மனிதர் மக்கள் வாழ முடியுமாங்க? வாழ முடியாதுங்க. வாழலாமா? ஆமா, என்னை அபசகனமாக நினைத்தார்கள் ஐயா, அபசகனமாக. சரி, நான் என்ன செய்வேன்? இறைவனிடத்தில் நான் கேட்காத வரமா? சரி, நான் என்ன செய்வேன் இறைவா? நான் என்ன செய்வேன்? எப்படி கேவலப்படுத்தி இதை பேசினார்? சரி, பிள்ளை இல்ல பாவி என்று பாவி என்று பெரும்பாவி என்று பேசினாரே. பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லாத பாவி, இந்த மன்னர் மாபாவி என்று என்னை கேவலமாக பேசினார்கள். நான் என்ன செய்வேன் இறைவா? யாருக்கு நான் தீங்கு இழைத்து எவருடைய நான் கெடுத்து அன்னம் என்று வந்தவர்களை அடித்து விரட்டினேனா? இல்ல தண்ணீர் என்று வந்தவர்கள் நான் தள்ளிவிட்டேன். சிறிதளவு இரும்புக்கு கூட நான் ஒரு நாள் போதிலும் துரோகம் இழைத்தது கிடையாது. எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு தண்டனை? வருடங்கள் ஓடியது, என் வயதும் கடந்து ஓடியது. சரி, 25 வயது எனக்கு 60 தொட்டதையா. சரி, என் வயது 60 ஆகிவிட்டது. பார்த்தா அப்படி தெரியுதா? இல்லைங்களா? அப்படி தெரியலைங்களே, 17 மாதிரி தெரியுங்க. 60 வயதுங்க எனக்கு. என் மனையாளுக்கு 58 வயதாகிவிட்டது. சரி, ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு உத்தரவாக்கிய செல்லும் அளிக்கவில்லை. யாரு குறை? என் மீது குறையா? என் மனையா மீது குறையா? இல்லை என் முன்னோர்கள் செய்த பழியா? யாருக்கும் தீங்கு நினைக்காதமில்ல. சரி, அப்படி என்று எனக்கு இந்த பூலகத்திலே சரி அந்த ஆண்டன் கருணை காட்டினான். எப்படி என்றால், எப்படி 5 மாத கர்ப்பத்தில் அந்த குழந்தையின் உயிரை அழைத்து கொண்டான். சரி, 7 மாத கர்ப்பங்களில் இருந்து அந்த குழந்தை உயிரை அழைத்து விட்டார். சரி, ஒரு குழந்தை பிறந்த உடனே உயிரையும் பறித்துக் கொண்டார். சரி, அப்படி இந்த குழந்தைகள் உயிரை அழைக்கும் நேரத்தில் நான் பிறந்த போதிலும் என் உயிரையும் பறித்திருந்தான். சரி, இந்த ஒரு நாட்டிலே என் தெலுங்காவரி சீமைகளே என் மக்களே என்னை எப்படி ஏசுவார்களா? எப்படி இப்படி பேசியிருப்பார்களா? கருவே நானும் போயிருந்தான். சரி, இந்த ஒரு சிலமத்திற்கு நான் ஆளாகி இருப்பேன். ஆமாங்க, அழகிருப்பேனா? என்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று பாராமல் சரி எதை கேட்டாலும் தானமாக கொடுத்து விடுவேன். சரி, என் உயிரை கேட்டால் கூட ஆமாங்க அத்தனையும் தானமாக கொடுத்து விடுவேன். இப்படிப்பட்ட எனக்கா? சரி சரி, அப்படிப்பட்ட எனக்காக இந்த ஒரு தண்டனை என் மனையால் மற்றவர் குழந்தைக்கு
பார்க்கும் வேலையில் சரி சுவாமி நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் சரி இப்படித்தானே விளையாடும் இப்படித்தானே பள்ளிக்கு செல்லும் என்று மற்றொரு குழந்தையை பார்க்கும் நேரமெல்லாம் ஆசையோடு என்ன இடத்தில் முறையிடுவார் சரிங்க அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் எப்படி அவளுக்கு அந்த இடத்தில் எப்படி ஆறுதல் சொல்வேன் நான் ஆறுதல் சொல்லுவேன் கருணை இல்லாதவன் இந்த கடவுள் வாழே மாயம் இந்த வாழே மாயம் தண்ணீர் காணும் யாவும் தண்ணீரில் ஓடும் கோலம் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது நான் போகும்போது யாரோடு யார் சொல்வது அதை குறைச்சிட்டு என்ன பாருங்க மாறிடுச்சு தம்பி இதை குறைய இது தெரியுதா டேய் இதை பிடிச்சி கொண்டு போடுறா அப்படியே அது ஒன்றும் எங்கே இது இதை குறைச்சிட்டாரு பாருங்க யாரோடு யார் நான் போகும்போது யாரோடு யார் செய்வது வாழே மாயம் இந்த வாழே மாயம் யாராக்கி இந்த வேதையோ யாராக்கி இந்த ரோசமோ ஆடும் மழை கூட்டம் வரும் ஆட்டம் என்றால் ஓட்டம் வரும் ஆடும் மழை கூட்டம் வரும் ஆட்டம் என்றால் ஓட்டம் விடும் தாயாறு வந்தது தாயாறு வந்தது தாயாறு வந்தது தாயாறு வந்தது நீ என்று பேரிவோ யார் சொன்னது வாழே மாயம் இந்த வாழே மாயம் பிறந்தாடும் வாழை ஊற்றுவார் பிறந்தாடும் வாழை ஊற்றுவார் உண்டானது உண்டானதா ஊர்வோடு நாளாவதா உண்டானது உண்டானதா ஊர்வோடு நாளாவதா கருவோடு வந்தது கருவோடு போவது கருவோடு வந்தது கருவோடு போவது நீ யார் சொன்னது நாடகம் நிறைவேறும் காட்சி நடக்குதம்மா தேசங்களை ஓய்வு எடுப்பது வேலையிருக்கிறம்மா பாடுகள் பலமாறியோடந்த பயணம் முடிதம்மா தாய் கொண்டு வந்ததை தாராட்டி வைத்ததை நாள் கொண்டு போகும் நேரம் அம்மா வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் போடும் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது நான் போகும்போது யாரோடு யார் சொல்வது வாழே மாயம்
இருக்கிற வரைக்கும் யாருங்க நமக்கு? சரி. போனதுக்கு அப்புறம் நமக்கு யாரு? அதனால இதுவெல்லாம் என்ன குறை? இத்தனை வருஷமா புள்ள இல்லையே. சரி, என் மீது குறை இருக்குமா? என் மனையாத மீது குறை இருக்குமா என்று சரி தெரிந்து கொள்வதற்காக அரண்மனையிலிருந்து ஜோசியர் ஒருவரை வரவழைத்து ஜோசியர் எங்க வரவழைத்து சரி என்னுடைய ஜாதகத்தையும் என் மனையாளுடைய ஜாதகத்தையும் அவர்களிடத்தில் கொடுத்து சரி நன்றாக கணித்து பார்த்து தெரிவிக்க வேண்டும் சாமி. எங்களுக்கு இந்த முதிய வயதாவது புத்திர வாக்கியம் நிலைத்து இருக்குமா என்று தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று முறையிட்டோம். சரி, அவரும் முறையாக பார்த்துவிட்டு என்னிடத்தில் வந்து முறையிட்டார். சரி ஐயனே, தாங்கள் கலங்க வேண்டாம் சுவாமி, உங்களுக்கு புத்திர வாக்கியம் இருக்குது ஐயா. சரி, ஆனால் அதன் கூடவே ஒரு பச்சை தோஷம் இருக்குது என்று தெரிவித்து விட்டார் ஐயா. இந்த பச்சை தோஷம் இருக்கின்ற ஒரு காரணத்தில் தான் சரி உங்களுக்கு புத்திர வாக்கியம் இதுவரையும் நிலைக்கவில்லை. உன் முன்னோர்கள் செய்த பணி, முன்னோர்கள் செய்த வினை சரி உங்களை பாதித்து விட்டது. அந்த தோஷம் நீங்குவதற்கு நாங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டேன். சரி, அதற்கும் ஒரு முறையிட்டார். ஐயா, இதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. அப்படி என்றால் சுவாமி, நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு அந்த தீரும் நீங்கி விடுவோம் என்று கேட்டோம். சரி, அதற்கு அவர் தெரிவித்தார். ஐயனே, தாங்கள் ஒரு சாதம் சமைக்க வேண்டும். அந்த சாதமாகப்பட்டதை பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் காகங்களுக்கும் அந்த சாதம் இட வேண்டும். சரி, அப்படி தாங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை அந்த குருவிகளும் காகங்களும் பறவைகளும் எடுத்து விட்டதென்றால் உங்களுடைய தோஷம் அத்தோடு நீங்கிவிடும் என்று முறையிட்டார். சரி, அவர் சொன்னது பிரகாரமே புறப்பட்டு சென்றோம். நாங்கள் அருகிலும் வழங்கக்கூடிய அழகரமலையான எண்ணெய் சரி ஒரு சாதம் சமைத்தோம். அது எப்பேற்பட்ட சாதம் என்றால் எப்படி என் மகனுக்கு அழுக்கிடத்தி நீரே சரிகரத்து சரி அடிக்கிடத்தில் இருந்து நீர் எடுத்து வந்து பொங்கி வச்ச ஒரு சாதக்கரை. சரி, இதற்காக இவர் ஆண்காகமாவது முன்னட்டுமே. சரி, நமக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டுமே என்பதற்காக. ஆனால் அந்த கேவலம் இந்த பிள்ளை இல்லாத பெருமாள் வைக்கின்ற சாதத்தை நான் எப்படி எடுக்க முடியும் என்று சரி கேவலம் அந்த கருகாமம் கூட வடக்கிளையில் என்று என்னை ஏவலமாக பார்த்து கொண்டு சிரித்தது. அந்த கருவும் நாகத்திற்கு என்ன நினைத்து சரி இருந்தாலும் நான் விடவில்லை. என்ன காகம் முன்னாவிட்டால் என்றார். சரி, மற்ற பறவைகளும் குருவிகளும் இருக்குது அல்லவா? ஓஹோ, ஆமா, அதிலேயாவது ஒரு குருவிகள் இருக்குமே. ஆமா, ஆமாங்க, அந்த குருவியாவது எடுக்கட்டுமே என்று மறுபடியும் இன்னொரு சாதம் ஒன்று சமைத்தோம். சரி சரி, அது எப்படிப்பட்ட ஒரு சாதம் என்றால் இறைவா ஹரிராமக்கார, எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை இடுகிறாயே, நான் என்னடா செய்வேன் இறைவா? சோதனை வாழ்க்கையில் ஆமா நான் புங்காஞ்சரி சரி புதுக்கிணத்தில் இருந்து நீர் எடுத்து வந்து மறுபடியும் பொங்கி வச்ச ஒரு சாதக்கணிகை. சரி, இதற்காக எந்த ஒரு சாதத்தை இதோ ஒரு பெண்ணாகமாவது முன்னட்டுமே. சரி, நமக்கு ஒரு பெண் பிள்ளையாவது பிறக்க வேண்டுமே என்பது. ஆனால்
அந்த பெண்களில் இருந்த மனைவி கூட சரி என்னை கேவலமாக பார்த்து கொண்டு சிரித்தது. இந்த வெள்ளை இல்லாத வாயை வைக்கின்ற சாதத்தை நான் எப்படி எடுக்க முடியும் என்று ஆமா கேவலம் அந்த பறவைகளும் குருவிகளும் காகங்களையும் கேவலமாக நினைத்து விட்டது. சரிங்க நான் விடவில்லை. மறுபடியும் ஜோசியரை கழுத்தை பிடித்து தரத்தரமடி இழுத்து வர சொன்னேன். ஓஹோ ஐயா தாங்கள் சொன்னது பிரகாரம் தானே சாதம் சமைத்தோம். சரி கைவிடாத கிணம் ஆளும் கிணறு யாரும் முகம் பார்க்க முடியாத கிணறு. சரிங்க புது கிணறு வெட்டி மூந்து வச்சின தண்ணி. ஆனால் அந்த ஒரு சாதத்தை எந்த குருவிகளும் எடுக்கவில்லையே. சரி என் தோஷம் நீங்கியதா என்று கேட்டேன். ஐயா தான் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? காகங்களும் குருவிகளும் பறவைகளும் எடுக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள். சரி தாங்கள் வைத்த சாதத்தை தாங்கள் அனுதினமும் வழங்கக்கூடிய இந்த ஸ்ரீராமக்காரன் செங்கடன் ரூபமாக ஓடி வந்து பெற்று சென்று விட்டான் என்று ஒரு கேட்டான். சரி அப்படி என்ற தோஷம் நீங்கி விட்டதா? சுவாமி உங்களுக்கு தோஷம் அத்துடன் நீங்கி விட்டது. இதற்கு உங்களுக்கு உண்மை போய் என்று விடை அறிய வேண்டும் என்றால் சரி அழகர் மலையார் சன்னதிக்கு சென்று வாருங்கள் என்று முறையிட்டார். அங்கே சென்று சரி எங்களுடைய குறைநறிகளாம் சொல்லி எழுத புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சிறிய குழந்தையோ தவறி கீழே விழுந்ததையா. சரி உடனே அருகாமையில் ஓடி சென்று என் மனையாடு அந்த குழந்தையை வாரியழைத்துக் கொண்டு வந்தாள். சரி ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன தெரிவித்தார்? அடி கருப்பாகி நீ பிள்ளை இல்லாதவரடி நீ தொட்டு தூக்கினால் என் மகளுக்கு உன் தோஷம் வந்து விடாதா? சரி கீழே இறக்கிவிடி சண்டாளி என்று ஏசி விட்டாலும் முதியோர் என்று கொடுப்போம். சரி என் மனைவி உலகம் அறியாதவளையா வாய் பேச முடியாத ஊமை ஐயா. சரிங்க அவள் இடத்துல எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? இல்லைங்க உலகம் அறியாதவள். சரி பிள்ளை இல்லாத ஒரு குறை பாசத்தோடு மற்றவர் குழந்தையை தூக்கினாள். சரி அதற்காகவா ஏசனம்? காலம் கலிகம் என்று சொல்லுகிறார்களே. ஆமா உன்னை என்று புரிந்து விட்டதே இறைவா. சரி ஏன மற்றவர் குழந்தையை தூக்க வேண்டும்? கண்ணை கலங்க வேண்டாம். சரி நம்முடைய இனத்தார் குழந்தைகள் நாட்டாமலை காலகத்தை நமது அரண்மனையில் விளையாடி கொண்டிருப்பார்கள். சரி அங்கே சென்று அவர்களை தூக்கி மடியெல்லாம் கன்று என்று அவளுக்கு அந்த நேரத்தில் நான் ஆறுதல் சொல்லி சரி அழைத்து கொண்டு வந்தேன். அழைத்து ஒரு வேளையிலே என் மனையால் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார். சரிங்க எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. அங்குமிங்குமாக ஓடி சென்று ஒரு மருத்துவத்தை அழைத்து ஒன்று சரி இது என்ன ஒரு காரணம் என்று நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்திரமும் வணங்கக்கூடிய இந்த ஸ்ரீராமக்காரன் சரி அந்த மாயாவதரை எனக்கு கைவிடவில்லை ஐயா. என் கண் திறந்து விட்டான். சரி என் கொடிக்கு விளக்கு ஏற்றி விட்டான். இந்த முறை என் மனையாள 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். சரி 3 மாத கர்ப்பிணி. இந்த முறையாவது எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சரி உயிரோடு பிறக்க வேண்டும், நலத்தோடு பிறக்க வேண்டும். என் தெலுங்காவரி சீமையை ஆழ்வதற்கு ஒரு இளவரசனோ இளவரசியோ வேண்டும் என்று சரி அறுதமே வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தென் தேசத்தை நோக்கி வடநாட்டு போர் வீரர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். சரி ஆனால் அவர்களிடத்திலே நகர விழா செல்வதற்காக சரி சென்றிருந்த வடதேசத்திற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. 6 மாத காலங்கள் தாமதம். சரிங்க இப்பொழுதுதான் என்னுடைய தெலுங்காவரி சிமை என் தேசத்திற்கு நீடி வந்துவதற்கின்றார். ஆனால் நான் செல்லும் என்பதாக சரி என்னுடைய அரசபையிலே ஒரு அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். மங்குனி அமைச்சர். ஓஹோ அவரிடத்தில் தான் ஒப்படைத்து சென்றேன். சரிங்க நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுடைய நலங்களை பற்றியும் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி என்னுடைய அமைச்சர் அழைக்க வேண்டும். எதிர்பார்க்கலாமா? பாருங்க யார் இங்கே? என் அமர்சபை அமைச்சரே